விஜய் அவர்கள் நடித்த கடைசி திரைப்படமான ஜனநாயகன் நீண்ட காத்திருப்புக்கு பிறகு கடந்த ஜூலை 23ஆம் தேதி திரையரங்குகள்ல வெளியாச்சு. இயக்குனர் வினோத் இயக்கியிருந்த இந்த படம் முதல்ல ஜனவரியிலேயே வெளியாக பிளான் போட்டாங்க. ஆனால் சென்சார் சான்றிதழ் தொடர்பான தாமதம் காரணமாக பல மாதங்கள் ஒத்திவைக்கப்பட்டு இறுதியாக கடந்த வாரம் திரையிலுமே வெளியாச்சு. படம் ஏற்கனவே லீக் ஆகிவிட்டாலும் அதனை தியேட்டர்களை கண்டுகளிக்க வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் அதீத ஆர்வம் காட்டினாங்க. ஜனநாயகன் படம் வசூலிலுமே தூள் கிளப்பிட்டு ஜனநாயகன் திரைப்படம் 3 மணி நேரம் 3 நிமிடம் ரன்னிங் டைம் உடன் வெளியாச்சு. இதிலுமே சில காட்சிகள் நீக்கப்பட்டிருக்காம். இது குறித்து முன்பே பேசியிருந்த இயக்குனர் வினோத் அவர்கள் 2 நகைச்சுவை காட்சிகள், 2 சண்டை காட்சிகள், ஒரு கெஸ்ட் ரோல் காட்சிகள் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த கெஸ்ட் ரோல் காட்சிகள் யார் அப்படின்ற கேள்விதான் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல உலா வந்து கொண்டும் இருக்கு. அது வேற யாருமே இல்ல, மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கெஸ்ட் ரோல் காட்சிகள் அப்படின்ற தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்களுடைய குட் திரைப்படத்திலுமே கேப்டனுடைய காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. அதுவுமே நல்ல வரவேற்பு பெற்றது. அதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது இந்த படத்திலுமே கேப்டன் காட்சிகள் உள்ளதாக வெளியாக இருக்கும் செய்தி தளபதி ரசிகர்கள் மட்டுமல்ல, கேப்டன் ரசிகர்கள் மத்தியிலுமே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இன்னும் கூடிய விரைவில் இந்த நீக்கப்பட்ட காட்சிகள் சோசியல் மீடியாக்கள் வெளியிடப்படும் அல்லது OTT ரிலீஸ்ல நேரடியாகவே அந்த காட்சிகள் இணைக்கப்பட்டு ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்ற தகவல் வைரலாகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.